ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ரூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 4 வார்ம்த் ஆஃப் த ஹார்ட். ஸோ நீங்கள் நிறைய பேர் கொலும் ஜெனரிக் ரொமான்ஸ் அந்த எபிசோடு போட்டுட்டு இருந்தேன். பட் அது வேணாம், இதை போடுங்க இதை போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இந்த புது சீரீஸுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய சீரீஸு முழுசாக சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறந்துடாதீங்க, ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் ஆஃப் பன்னிகல் சென்பாய் சீசன் 2 வேணும்னா அதுக்கு ஒரு 2K வியூஸாவது கொடுக்கணும். இப்போ தான் 1K பக்கம் வந்திருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க, நம்ம அவ்வளோ ஒன்றும் பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரிண்டரோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். பட் திடீர்னு அறக்க பறக்க எந்திரிக்கிறான். என்னென்னு பார்த்தா அவன் இன்னைக்கு தான் நம்ம வக்ரி கூட சேர்ந்து படிக்க போகிறதா பிளானிங் போட்டிருக்கிறான். ஸோ அதனால தான் இவன் ரொம்பவே நேரமாக எந்திரிச்சிட்டான். நேற்று அதாவது போன எபிசோடில் சொல்லியிருப்பான், நான் அவன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே அவன் பாட்டுக்கு குளிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி வகுரியை பார்க்கறதுக்காக அவளோட ஊருக்கே போகிறான். ஆனால் இவனை பார்க்கும்போது எல்லாருமே அங்கே பாரு அவன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற அப்படின்னு பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவனுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா வகுரியை பார்க்க போகிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பதட்டத்திலே இருக்கானா. ஸோ இந்த இடம் இவனுக்கு எப்பவுமே போயிட்டு போயிட்டு வர இடம் தான். ஆனால் இப்போ வகுரியை பார்க்க போகிறதுனால இவனுக்கு இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் போயிட்டு இருக்குது. அப்படி வந்ததுக்கப்புறம் சரி நான் நேரமாக வேற வந்துட்டேன், அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டா, நான் போய் வேறு ஏதாவது டைமை ஓட்டுறதுக்கு பார்க்கணுமே அப்படின்னு போகும்போது இவன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணுறா. ஐயோ வகுரி, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, இல்லை நான் நேரமாக வந்துட்டேன், அதனால தான் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணேன், அச்சச்சோ என்னை மன்னிச்சிரு, நானும் உங்ககிட்ட எதையுமே மறைக்காமல் ஓப்பனாக சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு வேறு க்யூட்டாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானா. 2 பேருமே சேர்ந்து கடையில் சாப்பிட போயிட்டாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வாயில் எடுத்து போட சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹேய் ரிண்டரோ, என்னாச்சு, எடுத்து சாப்பிட வேண்டியதானே, உன் சாப்பாடு ஆறி போயிட போகுது, ஆறி போனால் சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு அவளுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றானா. இவ சந்தோஷமாக இருக்கிறா, சாப்பிடும் போது மட்டும் இவ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே, சரி அப்படின்னா இப்போது நம்ம இதே இடத்துல படிக்கிறதுக்கு உட்காரலாம், ஏன்னா இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சரி உனக்கு எதில் டவுட் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு மேக்ஸை தவிர எல்லாமே எனக்கு அத்துப்படி தான், ஆனால் எனக்கு இதில் தான் டவுட் அப்படிங்கிறானா. எதில் அப்படின்னு 2 பேரும் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. பதறி போய் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாட்டுருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, சரி வா உனக்கு இதில் தானே டவுட்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவளு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இவன் முழுக்க முழுக்க நம்ம வகுரியை எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனோட இதய துடிப்பு இவனை கேட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு இவன் பாட்டுக்கு குழம்பிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்களா. சரி ஓகே, பட் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கணும்ல படிக்கிறதுக்குன்னு. சரி படித்து முடிச்சதுக்கப்புறம், ஹே நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ எதுக்காக நீ இது எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இந்த மிட் டேர்ம் எக்ஸாமில் நான் பாஸ் ஆனால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ஸ்போர்ட்ஸ் டேயில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறானா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை அவ்வளோ காதலிக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, என் ஃப்ரெண்ட்ஸை காதலிக்கிறதா, அப்படிலாம் நான் இது பண்ணுறது இல்லையே அப்படின்னு இவன் சொல்கிறானா. என்ன பேசுகிற, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காதலிப்பேன் தெரியுமா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் சுபாரு இருக்கிறா பார்த்தியா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் என் கூட இருக்கிறா அப்படின்னு வகுரி சொல்கிறான். ஓ நேற்று அந்த பொண்ணு இருந்தாலே அவளா, அவள் கண்டிப்பாக இங்கே இருந்திருந்த பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அவனு நினைக்கிறானா. ஆக்சுவலி அவள் பாஸில் சில பசங்க எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீ அவளை ஜட்ஜ் பண்ணாமல் இருந்த பார்த்தியா, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் அவளோட முடியோட கலர் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் நீ அவளை அப்படி பண்ணாதனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ அப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு வகுரி சொல்கிறா. மறுபடியுமே வகுரிக்கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ரொம்ப நேரம் கழிச்சு இந்த இடத்துல உட்காந்துட்டு போகிறான். பின்னாடி டிக்கியெல்லாம் வலிக்குது. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் இந்த இதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறா. என்னது இது ஆச்சரியமாக இருக்குது, நான் படிக்க வேண்டியதில்லை இதுலயே மார்க் பண்ணி கொடுத்துருக்குற அப்படின்னு அவனும் ஆச்சரியமா கேட்குறான். ஆமாம், ஏன்னா நீ நானும் ஒன்றா சேர்ந்து நான் படிக்க போகிறேன்னு சொன்னோம். சரி அப்படின்னா இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு நீ கரெக்டாக படித்து முடிச்சிரு, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து ரிசல்ட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு வகுரி சொல்லிட்டு கிளம்பிட்டா. வகுரி எனக்காக இது செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டா. இப்போ இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவனும் கிளம்புனதுக்கப்புறம் இவனோட சட்டையை பிடிச்சி இந்தாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சுபுரு. ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசியாகணும், கொஞ்சம் டைம் ஒதுக்குறியே அப்படின்னு அவளும் முறைச்சிக்கிட்டே கேட்குறா. இன்றைக்கி என்ன வம்பு கொண்டு வர போகிறாளோ அப்படின்னு இவனும் பதட்டத்திலே இருக்கிறான். சரி இவனும் ஆச்சரியத்திலே இருக்கிறான். சரி என் கூட கொஞ்சம் நேரம் பேசுறீ அப்படின்னு கேட்கும்போது இவனும் எதுவுமே சொல்லாமல்
காஃபி ஷாப்ல வந்து உட்காந்துட்டான். ஆனா வந்து காஃபி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறத தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஒண்ணுமே புரியல. சரி நான் மேட்டருக்கு வந்துடுறேன். நீயும் வகுரி காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆச்சரியப்பட்டு காஃபி மேல ஊத்திட்டான். ஐயையோ! கை சுடுது அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறான். இந்தா இந்த கர்ச்சீஃப வச்சுக்க அப்படின்னு அவளுக்கு குடுக்கும்போது, பரவால்ல இவ ரொம்பவே நல்லவனாட்ருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கர்ச்சீஃப் வாங்கிட்டான். அப்படின்னு சரி நான் என் பேர சொல்றேன். என் பேரு ஹொஷினா சுபாரு. உன்னோட பேர் என்ன அப்படின்னு ரின்டரோ கேட்கும்போது, என்னோட பேரு சுமுகி ரின்டரோ அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதிலே இன்னும் சொல்லவே இல்ல. நீயும் அவளும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவன் சில விஷயங்கள யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவ சிடோரி முன்னாடி நிக்கும்போது, நல்ல வேளை ஹொஷினா உன்ன பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அத இப்ப தான் யோசிச்சு பார்க்குறான். ஆமா இவன் அந்த சமயத்துல வராதே நல்லா தான் போச்சு. வந்திருந்தானா பத்திரகாளியா தான் ஆடியிருப்பா. நல்ல வேளை எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ரின்டரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹேய் நான் உன்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்ல. நீயும் அவளும் எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க? அவ உனக்கு யாரு? நீ அவளுக்கு யாரு? அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நீ கேட்கிற மாரி நானும் அவளும் லவ் எல்லாம் பண்ணல. முதல்ல அத தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சொல்லு. நீ அவளுக்கு யாரு? அப்படின்னு சுபரு கேட்கும்போது, யாரு? எனக்கு அவ ஃப்ரெண்டா? இல்ல கஸ்டமரா? என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்கும்போது, சரி நீயும் அவளும் எப்ப மீட் பண்ணீங்க? பக்கமா தான மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நாங்க மீட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா சரி நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அவள விட்டுட்டு போயிரு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு உனக்கு அவள பத்தி தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, அவள பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றானா. ஆமா உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி பேசுனத பார்த்து எனக்கு ரொம்பவே கோவம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா நானும் அந்த மாரி எல்லாம் ரொம்பவே கடுமையா தான் பேசினேன். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலுமே எனக்கு பசங்க மேல சில நம்பிக்கைகள் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பசங்கனாலே பிடிக்காது. அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ கௌரவுக்கும் இந்த மாரி நடக்கக்கூடாது. அதனால தான் நான் அவள புரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அவ எப்பேர்ப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கா தெரியுமா? அவ ஸ்காலர்ஷிப் மூலமா வந்து படிக்கிற பொண்ணு. அவளுக்கும் சிடோரி கூட சேர்ந்து ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சா, அவளுக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியவே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு பையன் ஓடி வந்து கீழ விழுகுறான் பாருங்க. திடீர்னு அவனோட பொம்மையுமே கீழ விழுந்துருச்சு. அக்கா அது என்னோட பொம்மை அப்படின்னு அவளுமே எடுத்து குடுக்கும்போது, இந்த பையன் அவளோட முடிய பார்த்துட்டு, அடேங்கப்பா! உங்க முடி அற்புதமா இருக்குது. நீங்க பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா, முதல்ல அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு காரணத்தினால தான் நெறைய பசங்க என்ன புல்லி பண்ணானுங்க அப்படின்னு சுபாரு ஒரு ஃப்ளாஷ்பேக்க சொல்றா. ஏன்னா சின்ன பசங்க எல்லாருமே இவளோட தலைமுடிய காரணமா காட்டி இவள புல்லி பண்ணியிருப்பாங்க. அது இவளுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அப்ப யாராவது வந்து காப்பாத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது, கடவுள் மாரி வந்து ஒருத்தி காப்பாத்தியிருப்பா. எனக்கு அவளோட முடி அழகாத்தாண்டா இருக்குது. மொதயாதையா இங்கிருந்து போயிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வயசுல நம்ம வகுரி வந்து காப்பாத்தியிருப்பா. அப்போ நம்ம வகுரி காப்பாத்துனது இவளுக்கு இப்ப வரைக்கும் பிடிச்சிருக்குது. சின்ன வயசுலேருந்து 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கிறாங்க. என் கனவுல வந்து என்ன காப்பாத்துன மாரி நிஜ வாழ்க்கையிலேயே வந்து என்ன காப்பாத்துனா. அவ தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சுபாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ! அப்படியா? ஸோ இதுதான் கதையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன இதுதான் கதையான்னு கேட்டுட்டேன். ஆக்சுவலி உனக்கு அவள பத்தி எதுவுமே தெரியாதா? அவ எப்பேர்ப்பட்ட இடத்துல இருக்கிறா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறா தெரியுமா? அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம நீ பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீ அவகிட்ட இப்படியெல்லாம் பேசவே மாட்ட. நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நீ இனிமேட்டு அவகிட்ட பார்க்காத, பேசாத. ஏன்னா இப்படி அவகிட்ட நீ பார்த்தீன்னா வச்சுக்க, கண்டிப்பா அவளோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம, என் வாழ்க்கைய காப்பாத்துன அவளுக்கு, அவளோட சந்தோஷத்த காப்பாத்துனா எனக்கு அதுவே போதும். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். அவளோட சந்தோஷத்த பாதுகாக்கிறதுக்காக நீ அவ கூட சேராம இருப்பியா? எனக்கு தெரியும் நெறைய சிடோரி பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா பசங்கள விட, ஸ்டூடண்ட்ஸ விட டீச்சர்ஸுக்கு அங்க நெறைய பேர்த்துக்கு சிடோரிக்கும், கிக்கியோவுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கிக்கியோல இருக்கிற ஒரு பொண்ணு சிடோரி கூட இருக்கிற ஒரு பையன் கூட வெளிய சுத்துறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஸ்காலர்ஷிப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதனால தான் நான் உன்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்கிறேன். நீ அவகிட்ட பேசாம விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சரி ஓகே. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அதாவது நீ சொல்ற பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவனும் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டான். நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சுபாருவும் சொல்றான். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒண்ணா காஃபி ஷாப்ல சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தத இவ பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ அதனால தான் இவளுமே இங்க டைரக்ட்டா வந்து பேசியிருக்கிறா. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அவள காப்பாத்துறதுக்கு இப்படி பண்றேன்னா, என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு இவ ஒரே குழப்பத்தோடவே இருக்கிறா. இவனுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானா. ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதா, இல்ல இந்த சுபாரு வேற இப்படி குழப்பி விட்டு போயிட்டாலே என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவன் கடுப்பாகிட்டு இருக்கிறான். டேய் அந்த பையன் பாடுறா நம்மள அடிக்க வரானாட்டு இருக்குது அப்படின்னு ட்ரெயின்ல உட்கார்ற பசங்க பயந்துகிட்டு இருக்கிறானுங்க. சரி அப்படியே அடுத்த ஸ்டேஷன் வருதா? அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே அங்க இருக்கிற சில கூட்டங்கள் எல்லாம் இங்க ஏறிக்கிட்டு இருக்குது. அப்படி ஏறும்போது 2 பொண்ணுங்க லைப்ரரியில காண அந்த பொண்ணுங்க இருந்துச்சுல்ல, அதே பொண்ணுங்க தான் இங்கேயும். சரி அந்த பொண்ணுங்க வராங்களே அப்படின்னு இவனு எந்திரிச்சு போயிட்டான். அட இவர் அவரு தானே நமக்கு லைப்ரரியில இடம் கொடுத்தாரு. சரி வா நம்ம போய் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ
நீங்க அன்னைக்கு எங்களுக்கு லைப்ரரியில இடம் குடுத்தீங்கல்ல, அதனால தான் நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த நாள்ம்மா? எந்த லைப்ரரி? அப்படின்னு அவனுக்கு புரியாத மாரியே கேட்கறான். அன்னைக்கு நாங்க கூட லைப்ரரியில இடம் இல்லாம இருந்தோமே, நீங்க கூட அங்க இடத்த குடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களே, அதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லவே இல்ல. ரொம்பவே நன்றி அப்படின்னு 2 பேரும் நன்றி சொல்றாங்க. பரவால்ல, நீங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்ப நீங்க உங்க வேலைய முடிச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, ஆமா நாங்க படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாங்க. அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷம். நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு போயிட்டான். இவங்களுக்கு பதட்டம். ஏதாவது பண்ணிருவானோ அப்படின்னு. அந்த அண்ணா பார்க்கறதுக்கு மோசமெல்லாம் கிடையாது. நல்லவர் தான் போல அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்களா? இவனுக்கும் ஒரு மாரி பதட்டம். ஐயோ! அந்த பொண்ணுங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. வகுரி மாரியே தான். நெறைய பேத்துக்கு என்ன பார்த்தா ஒரு மாரி இருக்குது. ஆனா அவங்க என் கூட பழகுனா வித்தியாசமா உணர்றாங்க. இதே மாரி தான் அவங்க என் கூட பேசினா எனக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒருத்தி அவ கூட பேசவே கூடாது அப்படிங்கிறா. இன்னொருத்தி என்னை பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பை த வே எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு இவன் ரொம்பவே ஒரு டிப்ரஷன்ல ரொம்பவே ஒரு குழப்பத்துக்கு போயிட்டு இருக்கிறான். எக்ஸாம் நாள் வந்துருச்சா? எக்ஸாமும் ஆரம்பிக்க போகுது. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு. அப்புறம் பசங்களா ரிசல்ட் வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பேப்பர் இப்ப குடுக்க போறேன். உசாமி எல்லாம் வெந்து கிடக்குறான் என்ன நடக்க போகுதுன்னு. 2 பேருமே பாஸ் ஆயிட்டாங்க. உசாமி அப்புறம் ரிண்டரோ பாஸ் ஆனத நெனச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. போடு கொளுத்து எப்புட்றா ஜெயிச்சீங்க? நீங்கலாம் எப்புட்றா பாஸ் ஆனீங்க? அப்படின்னு எல்லாருமே ஒரே புரளி கிளப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம ரிண்டரோ பாஸ் ஆனதெல்லாம் தாங்க கூட முடியல. சரி அப்படின்னா பேட்டி எடுக்க வந்துட்டேன். சரி 2 பேத்துல யார் எப்படி பாஸ் ஆனீங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு உசாமி கேட்கும்போது, நான் எப்படி எழுதுனேன்னு எனக்கே தெரியலடா. நான் உத்து உத்து பார்த்து என் கண்ணு தாண்டா நொல்லையாயி போச்சு அப்படின்னு சொல்றான். ரிண்டரோவ கேட்கும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றான். இத கேட்கும்போது எல்லாருமே கண் கலங்கி அழுகிட்டு இருக்கிறாங்களா? டேய் என்ன விட்டுட்டு போறீங்களடா, நல்லா இருக்கடா அப்படின்னு 2 பசங்க எழுதுறானுங்க. அவனுக்கு 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டானுங்க. பரவால்ல எப்படியோ எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்கடா. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. பரவால்ல இதெல்லாமே நம்ம சக்கு இருந்தனால தான் நம்மளால சாதிக்க முடிஞ்சது. ரொம்பவே நன்றிடா அப்படின்னு சக்கு கிட்ட எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த சந்தோஷமான விஷயத்த நான் எப்படியாவது கௌரவ் கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு அவனுமே ஃபோன் எடுத்து நம்ம கௌரவுக்கு மெசேஜ் பண்றதுக்காக எடுக்கிறான் பாருங்க. பட் திடீர்னு சுபாரு சொன்னதான் ஞாபகம் வருது. நீ அவ வாழ்க்கையை விட்டு தள்ளி போயிரு. அவ வாழ்க்கையில உள்ள வந்தீங்கன்னா அவளோட ஸ்காலர்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், படிப்புல தடைபடும். அதனாலதான் நீ அவ கூட எப்பவுமே சேர்ந்துக்காம இரு அப்படின்னு பேசும்போது பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரிண்டரோட டெஸ்கை தள்ளி விட்டுட்டாங்க. ஏன்னா மனுஷர் சக்கி நான் வேணும்னே தள்ளிவில்லை அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கும் போதே நம்ம கௌரவுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பால படிக்கிறதுக்கு. அந்த புக்கு தான் கீழே வந்திருக்குது. அந்த புக்கை எல்லாருமே எடுத்து பார்க்குறாங்க. நம்ம சக்கி தான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்குறான். அப்படி எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நோட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டிக்கி நோட்டில் எக்ஸாமை நல்லபடியாக எழுது பை கௌரவுக்கு அப்படின்னு கொட்டை எழுத்துல ஸ்டிக்கி நோட்டில் ஒட்டி வச்சிருக்கிறா. சக்குக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ரிண்டரோ இது என்னடா அது அப்படின்னு ஆச்சரியத்திலே கேட்குறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.